கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம நிறைய கிறிஸ்தவர்கள்ட்ட ஒரு மிஸ் ஆகிற ஒரு முக்கியமான கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மனம் திரும்புதல். நிறைய நல்ல கேரக்டர்ஸ் இருக்கும். அதாவது வசனத்த தியானிப்பாங்க, சர்ச்சஸ்க்கு போவாங்க கரெக்ட்டா, ஊழியம் செய்வாங்க. அதே மாரி நிறைய ஊழியத்த தாங்குவாங்க. நிறைய பிரேயர் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுவாங்க. இது எல்லாமே இருக்கும். ஆனாலும் ரொம்ப முக்கியமான கேரக்டர். ஒரு கிறிஸ்துவத்தின் ஆணி வேரே என்னன்னா, மனம் திரும்புதல் தான். அப்படின்னா ரெப்பன்டன்ஸ். ரெப்பன்டன்ஸ்னா என்னன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு டைரக்ஷன்ல போயிட்டுருக்கோம். அந்த டைரக்ஷனுக்கு நேர் எதிர்ப்புறமா திரும்புறது தான் என்னன்னா, மனம் திரும்புதல். அதாவது நம்ம மிலிட்டரிலலாம் சொல்லுவாங்க இல்லையா? அபோட் டர்ன். நீங்க ஒரு டைரக்ஷன்ல போறீங்க. அது அப்படியே நேர் எதிரா போறது தான் மனம் திரும்புதல். ஸோ நம்ம வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாமல் இருக்குதோ, அந்த காரியங்கள் விட்டு அப்படியே மனம் திரும்பணும். நான் கொஞ்சம் லெஃப்ட் திரும்பிக்கிறேன், கொஞ்சம் ரைட் திரும்பிக்கிறேன் அப்படியெல்லாம் கிடையாது. அப்படியே மனம் திரும்பணும். அததான் கடவுள் எதிர்பார்க்கிறார். அந்த மனம் திரும்புதல் இருக்குதான்னு கேட்டோம்னா, நெறைய 95% ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் கிட்ட இல்லங்க. ஏன்னா கடவுள் அத தான் எதிர்பார்க்கிறார். நம்ம வந்து வசனம் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்துல 2:16 நீங்க வாசிச்சீங்கன்னா, நான் அந்த வசனத்த வாசிக்கிறேன். நீ மனந்திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோடே யுத்தம் பண்ணுவேன். அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் வந்து உலக தோற்றம் முதல் கிட்டத்தட்ட ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் கிட்டத்தட்ட 4100 வருடங்கள் இருக்கும். அந்த 4100 வருடமும் கடவுள் சொல்றது மனம் திரும்பல் தான். ஏன்னா ஆதியாகமத்திலேயே நம்ம பார்க்கிறோம். ஆதாம் பாவம் செய்றாரு. ஆதாம்கிட்ட கேட்கிறாங்க, அந்த பழத்தை சாப்பிட்டியான்னு கேட்டா ஆதாம் என்ன சொல்றாரு? நான் சாப்பிடல கடவுளே, நீங்க கொடுத்த அந்த ஸ்திரீ தான் என்னை சாப்பிட வைத்தான்னு சொல்லிட்டு அங்க மனம் திரும்புதல் இல்லை. ஸ்திரீ கிட்ட கேட்ட என்ன சொல்றாரு? சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. அப்பவும் மனம் திரும்புதல் இல்லை. அதாவது அந்த பாவம் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா அந்த மனம் திரும்புதல் நம்மகிட்ட இல்லவே இல்லை. அன்னைக்கே ஆதாம் ஏவாள் சொல்லியிருந்தாங்கன்னா, ஆமா கடவுளே, நான் வந்து பாவம் பண்ணிட்டேன், எங்களை மன்னிங்கன்னு சொல்லி அந்த அந்த ஒரு வார்த்தை கடவுள் எதிர்பார்த்தார். அந்த வார்த்தை அவர்களுடைய வாயில் வராதனால தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் இல்லையா? இன்னைக்கும் நம்ம கடவுள் நம்மகிட்ட அதை தான் எதிர்பார்க்கிறார். நீ மனம் திரும்பு, நீ மனம் திரும்பு. ஏன்னா நம்ம செய்யற காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம யார் கூட கம்பேர் பண்ணிட்டு இருக்கோம்னா, நம்ம சக விசுவாசிகளோட கம்பேர் பண்ணிட்டு இருக்கிறோம். இல்லைன்னா உலகத்தின் மக்களோட நம்ம கம்பேர் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம என்ன பண்றோம்? அவனை விட நான் கரெக்டு, கொலை செய்யறவனை விட நான் பர்ஃபெக்டா இருக்கிறேன், வேசித்தனம் பண்றவனை விட நான் கரெக்டா இருக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த உலகத்தார் கூட நம்மளை கம்பேர் பண்ணி கொண்டு நான் செய்யறது கரெக்டுன்னு சொல்லி அந்த சுயநீதியில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா கடவுள் என்ன எதிர்பார்க்கிறோம்னா, நம்ம செய்யற ஒவ்வொரு காரியத்தையும் வேதத்தோட கம்பேர் பண்ணணும். வேதத்தோட கம்பேர் பண்ணும்போது நான் தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொண்டிருக்கிறேனா, இல்ல என் சுயநீதியை வைத்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேனா? ஏன்னா வந்து நம்ம இருட்டுல இருக்கிறோம். இருட்டை வந்து வெளிச்சத்துல காமிச்சாதான் என்ன ஆகும்? நம்மளுடைய பாவ காரியங்கள் எல்லாம் வெளியே வரும். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இருட்டு கூட கம்பேர் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப என்ன ஆகும்?